சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபக்கோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3-4 நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் நாமம் மகிமைப்ப. முதலாவதாக பார்த்து கொண்டிருக்கிற காரியம், பயம் ஒரு மனிதனை சோர்வுக்குள்ளாக மாற்றுகிறது. நீங்கள் வாசிக்கலாமா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். கையை தட்டி ஆமென் சொல்லலாமா? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் வருகிறது. நீங்க நினைக்கிறீங்களா, ஐயா எனக்கு நீதி இல்லை, அநீதி பண்றதுனால இருக்கிறான், நான் நீதியா இருக்க எனக்கு பிரச்சனை, எனக்கு துன்பம், எனக்கு கவலை. அம்மா, நீதி வெல்லும், நீதி வெல்லும். நீதி தோற்று போகாது, நீதி வெல்லும். ஒருவேளை உங்களுக்கு எதிராக கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக பல விதமான பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கையெழுத்து இட்டு இருக்கலாம். ஏன் சொல்றாரு? நீதி வெல்ல போகிற காலம் வந்திருக்கிறது. இந்த இரவு இந்த நேரத்தில் உங்களை பிரச்சனையை மாற்றக்கூடிய தளர்ந்து போன கைகள், இனி முடியாது என்று சொல்லி தளர்ந்து போய் சோர்ந்து போன மக்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் வருகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, ஒன்று, சோர்வு ஏன் வருகிறது என்றால், பயம் ஏற்படும் பொழுது சோர்வு உண்டாகிறது. இரண்டாவதாக, தோல்வி ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும் பொழுது சோர்வு ஏற்படுகிறது. தோல்வி. சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 5-6 நாம் வாசிப்போமையானால், ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை கொள்ளுகிறார்கள். தோல்வி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிப்போமையானால், தாவீது அவன் நெருக்கப்படுகிறான். தாவீது வெளியிலே போகும் பொழுது எதிராளிகள் தாவீதையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பிள்ளைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தாவீது மட்டுமல்ல, தாவீதோடு உடன் இருந்த எல்லாரையும் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் எதிராளிகள். மனைவி, பிள்ளைகள், குடும்பமே அங்க இல்லை. தாவீது மக்களும் அந்த ஊருக்கு வரும்பொழுது அந்த ஊரு நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊரு இருந்ததுக்கான அங்க ஆதாரம் இல்லை. வீடுகள் எரிந்து போனது, மக்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை. தாவீது மக்களும் அங்கே வரும்பொழுது அந்த இடத்தை பார்த்த உடனே அழ பலன் இல்லாமல் அழுதார்கள். ஐயோ, என் மனைவி எங்கே, என் பிள்ளைகள் எங்கே, என்னுடைய பொருள் எங்கே என்று அழுக அழ 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 பலனில்லை. விழுந்து விழுந்து தாவீது அழுகிறான். தாவீதோட அந்த கூட நண்பரும் கூட அழுறாங்க. அவங்க பிள்ளையும் இல்லை, அவங்க மனைவி இல்லை, அவங்க சொத்தும் இல்லை. என்ன ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு தெரியல. இப்பொழுது தாவீதோட மக்கள் தாவீது கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? ஒன்னால தாண்டா இந்த பிரச்சனை. உன் கூட வந்தோம் பத்தியா, இப்ப என் பிள்ளை இல்லை, என் மனைவி இல்லை, என் வீடெல்லாம் இருக்கிடமே தெரியல, வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு, என்னன்னு தெரியலையே,
அவங்க இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா தெரியலையே என்று புலம்புகிறார்கள். கல்லை எடுத்து தாவீது அடிக்க பாய்கிறார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு தோல்விகள் உங்களுக்கு வரும்பொழுது தோல்வியை தாங்க முடியாமல் நீங்கள் நெருக்கத்துக்குள்ளாக போகலாம். நீங்கள் வெற்றி பெறும்பொழுது, நல்லா இருக்கும்பொழுது உங்களோட பேசினவங்க எல்லாம் தோல்வி வரும்பொழுது உங்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, நான் அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, நீ கேட்டியா? நல்லா இருக்கும்போது கூட நல்லா பேசினாங்க, கூட நல்லா இருந்தாங்க, நம்மோடு சாப்பிட்டாங்க, நம்மோடு தூங்குனாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தாங்க முடியல. ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். உன் நண்பனுக்காக எந்த நண்பனை நீங்கள் நேசித்தீர்களோ அவர்கள் உதவி தள்ளியிருக்கலாம். எந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ அந்த குடும்பம் உங்களை உதவி தள்ளியிருக்கலாம். கல்லறிய ஆரம்பித்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னால தான் பிரச்சனை சொல்லி இருக்கலாம். உன் கணவன், மனைவி, பிள்ளைகள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தோல்வி வரும்பொழுது தானாகவே நெருக்கம் வருகிறது. என்னவென்று புரியவில்லை. ஏன் இப்படி? கடவுளே ஏன் இப்படி? ஆண்டவரை ஏன் இப்படி? என் மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், ஒரு அந்த வீடு இருந்துக்கான அந்த சூழ்நிலையை காணோம், என்ன ஆன தெரியலையே என்று எல்லாம் புலம்புறாங்க. தாவீது அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் திடன் கொண்டான். கையை வர்த்தி ஆமென் சொல்லலாமா? சோர்ந்து போகும்பொழுது உங்களை தட்டி கொடுக்க, உங்களை துணை செய்ய யார் வரமாட்டாங்கம்மா? இயேசு மட்டும்தான் வருவார். உங்க பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. உங்களை பேசாத வார்த்தையை பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய வர முடியாது. ஆனா இயேசு வருவார். இயேசு வருவார். தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். தோல்வி வரும்பொழுது ஒரு மனிதனை சோறுக்குள்ளாய் மாற்றுகிறது. அந்த தாவீதுக்கு ஏற்பட்ட தோல்வி தோல்வியாகவே இல்லை. அவன் எப்பொழுது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டானோ, கர்த்தருக்குள் எப்பொழுது நம்பிக்கை வைத்தானோ, கர்த்தரை எப்போது சார்ந்திருந்தானோ, அவர் பெரியவர் சொன்னானோ, தேவ மகிமை இறங்க ஆரம்பித்தது. அவன் சொல்றாரு, தாவீதே இப்போ ஜெயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். இதுவரை தோல்வியை பார்த்த உங்க வாழ்க்கையில் ஏசு சொல்றாருமா, நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. தோற்றவன் தோல்வி அவனுக்கு முடிவல்ல, ஜெயம் ஒரு நாள் கிடைக்கும். உங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் நீங்கள் படிக்கல்லாக மாற்றி நீங்கள் முன்னேறுங்கள். தாவீதுக்கு வந்த தோல்வி மிகப்பெரிய தோல்வி. குடும்பம் இல்லை, ஆனா ஏசு சொல்றாரு, நீ போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நேற்று இழந்து போன, கடந்த ஆண்டு இழந்து போன உங்களுடைய சொத்துகள், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க போறார். கையை வர்த்தி ஆமென் சொல்லுங்க. அம்மா, நீ இழந்து வந்திருக்கிறாயா? ஏசு சொல்றாரு, நீ திருப்பிக் கொள்வாய், நீ திருப்பிக் கொள்வாய். தாவீது இந்த வார்த்தையை நம்பி தாவீதும் மற்ற மக்கள் அங்க போறாங்க. போன உடனேயே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். எதிராளியை வீழ்த்தி மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் ஒன்று கூட சேதமில்லாமல் திருப்பிக் கொண்டான், திருப்பிக் கொண்டான். இந்த நிமிஷத்துல நீ பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையை நீ திருப்பிக் கொள்வாய். இழந்து விட்டோம் என்று புலம்புகிறாயா? கை நழுவி போனது என்று புலம்புகிறாயா?
என்னிடத்துல இல்ல நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீ புலம்புகிறாயா? என்ன நம்பி எல்லாம் ஏமாதனை புலம்புகிறாயா? நீ திருப்பிக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய். தோல்வி ஒரு மனிதனை சோர்வுக்குள் ஆக்கினது. கர்த்தருடைய வார்த்தை அவனை தைரியப்படுத்தினது. திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். பிள்ளைகள், மனைவி, சொத்து, சொந்தம், நண்பனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பொருள் கூட சேதமாகவில்லை. உங்களுடைய சேதமான பொருட்களை நீங்க திருப்பிக் கொள்வாய். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, பயம் ஒரு மனிதனை சோர்வுக்குள்ளாகிறது. இரண்டாவதாக, தோல்வி ஒரு மனிதனை சோர்வுக்குள்ளாகிறது. மூன்றாவதாக, பதில் இல்லாத போது என் ஜெபத்திற்கு, என் விண்ணப்பத்திற்கு, என்னுடைய கடிதத்திற்கு, என்னுடைய எஸ்எம்எஸ்க்கு, என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதன் சோர்ந்து போகிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 20. என்னை குற்றவாளியாக்கும், நான் உத்தமன் என்று சொன்னாலும், நான் உத்தமன் என்று சொன்னாலும், நான் மாறுபாடானவன் என்று சாட்சி கொடுக்கும், சாட்சி கொடுக்கும். நான் உத்தமன் என்றாலும், நான் உத்தமன் என்றாலும், என் உள்ளத்தை நான் அறியேன், என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆரோசிப்பேன், என் ஜீவனை ஆரோசிப்பேன். ஒரு காரியம் உண்டு, ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், அதை சொல்லுகிறேன். சன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார், அவர் அழிக்கிறார். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். உலகம் துன்மார்க்கன் கையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால், யோபின் புஸ்தகத்திலே சரியான உனக்கு பதில் இல்லை என்று சொல்லி யோபு புலம்புகிறான். யோபு தேவனுக்கு பயந்தவன், தேவனை நம்பினவன், தேவனை சார்ந்தவன். யோபை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு எனக்கு பயந்தவன், அவனை போல ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதன் ஜெபம், என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய காரியம் இன்னும் நடைபெறவில்லை என்று புலம்புகிறான். பதில் இல்லையே, பதில் இல்லையே, பதில் இல்லையே, என் ஜெபத்திற்கு பதில் இல்லை, என் கடிதத்திற்கு பதில் இல்லை. சில நான் டிவியில் அந்த செய்தி கொடுக்கும்போது சில ஜெப குறிப்பை சொல்லுவாங்க. ஐயா, என் மனைவி எத்தனை நான் பேசுறேன், என் மனைவி என்ன பேசுறது இல்லை, ஜெபம் பண்ணுங்க. சில சகோதரி மேலே ஜெபம் பண்ணுவாங்க, ஃபோனில் ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா, என் கணவர் போய் பல வருஷமாச்சு, நான் என் நம்பர் இருக்கு, நான் பழம்பையன், நான் ஃபோன் போட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு, பேச மாட்டுறாரு, பதில் இல்லை. என் பையன்கிட்ட பேச மாட்டான், பதில் இல்லை. நான் என்ன செய்வது? நான் ஜெபிக்கிறேன், இதில் பதில் இல்லை என்று அநேக மக்கள் அந்த டிவியில் ஒளிபரப்பாக்கும்பொழுது அவங்க ஃபோன் மூலமாக ஜெபித்துக் கொள்வார்கள். பதில் இல்லை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டவங்க வாழ்க்கையில் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு, நீங்கள் விரும்பினதுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். யோபு புலம்புறார். என்னையா வாழ்க்கை, வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், என் ஓட்டம் அஞ்சலிக்காரன் ஓட்டத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் என்ன உலகம், துன்மார்க்கையில் உலகம் இருக்கு. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வெளிவரவும் ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் உங்கள் ஜெபத்திலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி
உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஜிபே எண் 9678709301. உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் AP அருள் ஸ்டாலின், பெத்தேல் IPA ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 958522291003.